சார் வணக்கம். வணக்கம். பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளருடைய அந்த வாக்காளருடைய பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன கேட்கிறார்கள், 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படும் சொல்கிறீர்களே, அந்த 65 லட்சத்திலிருந்து ஒரு 15 நபர்களை நீங்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியுமா என்று நீதிபதி காங்கிரஸ் கட்சி பற்றி கேட்கிறதே. உண்மையிலேயே அந்த 65 லட்சம் பேர் யார் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஏன் இந்த காங்கிரஸ் பொய் நாடகம் பேசுகிறது? இதனுடைய உண்மை தன்மை என்ன? மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதை எப்படி அழைத்து வர முடியும்? எல்லாம் கள்ள ஓட்டு தானே நீக்கியிருக்காங்க. அது யமலோகத்துக்கு தான் போகணும். சில பேர் யமலோகம் போயிட்டாங்க, சில பேர் சொர்க்கலோகம் போயிட்டாங்க. சில பேர் 2 ஓட்டு 3 ஓட்டு வச்சுருப்பான், ஒரு ஓட்டு கொடுத்துருப்பாங்க, 2 ஓட்டை கட் பண்ணியிருப்பாங்க. அவன் எப்படி வருவான்? அவன் யாரும் வரமாட்டாங்க. நான் தேர்தல் ஆணையத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்கள் சரியாக பார்த்துருந்தா சோனியாவுக்கு ஓட்டை கள்ள ஓட்டு நீ எடுத்துருக்கணும். சோனியா காந்தி ஓட்டு? ஆமாம். ராகுல் காந்திக்கு ஓட்டே தூக்கியிருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் இந்தியர்களே கிடையாது. அவங்களுக்கு பிரிட்டிஷ்ல குடியுரிமை இருக்கு, அவங்க இத்தாலியில குடியுரிமை இருக்கு. அவங்க ஓட்டு செல்லாதுன்னு நீங்க முதல்ல அறிவிக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை செய்யலை. அவ்வளவு டீப்பா போகல. அவங்க பரவாயில்ல, அது அவங்க அப்புறமா செய்வாங்கன்னு நம்புறேன் நான். இப்போதைக்கு அவங்க செய்திருக்கிறது ரொம்ப சரி. பீகாரில் ஒரு 62 லட்சம் வாக்காளர்களை கள்ள ஓட்டு அப்படின்னு தூக்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, இங்கே எப்படியும் 50 லட்சத்தை தாண்டி ஆமாம் வாக்காளர்கள் அப்படி தூக்கப்படுவாங்க. ஏன்னா செத்து போனவன்லாம் வச்சுருக்கான் திமுககாரன். அப்படியா? ஆமாம். அதில் 4 ஓட்டு 5 ஓட்டு வச்சுருப்பான் திமுககாரன். அதான் பதறாங்களா? ஆமாம் ஆமாம். பொண்டாட்டியில் மட்டும் இல்லை, ஓட்டிலையும் 4 ஓட்டு 5 ஓட்டு வச்சுருப்பான். அப்போ திமுக இப்போ அங்கே வெடிக்கிறது அங்கே 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இங்கே பீகார். அது இவனுக்கு என்னதுக்கு இங்கே சுருங்குது, நமக்கு இங்கே வெடிக்குது. இப்போ பக்கத்தில் வெடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிம்போம்ல, ஒரு பயம் வரும். அது மாதிரி இப்போ திமுககாரன் இப்படிங்கிறான், அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் கள்ள ஓட்டெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறான். ஏன்டா கள்ள ஓட்டு எடுக்கக்கூடாது? அதான் நீதிபதி கேட்குறான்ல, நீ கள்ள ஓட்டுங்கிற நல்ல ஓட்டை எடுத்துட்டாங்கிறீங்கள, ஒரு 15 பேரை கூட்டி கேட்டேன். ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. இன்னும் கூட்டு வரல. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு ஆள் இருந்தா தேர்தல் கமிஷன் தப்போ உன்னுடைய ஓட்டு பதிவு பண்ணிக்க போறாங்க, செக் பண்ண போறாங்க. இருந்தா இருக்குன்னு சொல்ல போறாங்க, இல்லையா அப்படின்னா பதிவு பண்ணி கொடுத்துட போறாங்க. உனக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கியா. ஓட்டு எப்போ வேணாலும் பதிவு பண்ணலாமே. ஓட்டு உரிமையை எப்போ வேணாலும் கிளைம் பண்ணலாம், அதை பண்ணிக்கலாம். அது எல்லாருக்கும் தான் அந்த உரிமை இருக்கு. அப்படி இருந்தால் நீ மீண்டும் பதிவு பண்ணிக்கோ. ஆனால் அந்த 65 லட்சம் இருக்கே, இதெல்லாம் கள்ள ஓட்டு. இதெல்லாம் அவன் லாலு பிரசாத் ஏரியாது பீகார். ஆமாம், அவருடைய மகனுக்கு தேஜஸ்விக்கு 2 ஓட்டு இருக்கு. லாலு பிரசாத்னா யாரு? கருணாநிதியுடைய சகோதரர் அவர். எதுல? எல்லாத்துலேயும் தான். ஆமாம் ஆமாம், கருணாநிதியினுடைய சகோதரர் லாலு பிரசாத் யாதவ். ஆமாம், அவர் லல்லு பிரசாத் யாதவ். அவர் வந்து இங்கே இவர் எப்படி கிங் மேக்கர், ஊழல் பெருச்சாளி இவர். அங்க பீகார்ல ஊழல் பெருச்சாளி. அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தானே, பெயில இருக்கிறாரு. பெயில தான் இருக்காரு இப்பவும். ஆமாம், அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் நீங்கள் கள்ள ஓட்டெல்லாம் தூக்கக்கூடாது. அதே போல் திமுக காரணம் சொல்கிறான், கள்ள ஓட்டெல்லாம் தூக்காதுங்க அப்படிங்கிறான். இதில் இருந்தே தெரிஞ்சிச்சா இவன் யாருன்னு, இவனுடைய யோக்கியதை என்ன. இந்த வாக்காளர்களுக்கு இந்த புத்தியை நம்ம சொல்லணும். தமிழக வாக்காளர்களை கேட்குறேன், திமுகவுடைய யோக்கியதை இன்னும் அவங்களுக்கு புரியலை. கள்ள ஓட்டை எடுக்கப்படாதுங்கிறாங்க. எப்படி சொல்லலாம் இவங்க? நீதிபதி கேட்குறாரு, அப்படி ஏதாவது கள்ள ஓட்டு நல்ல ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா கொண்டு காட்டு ஒரு ஆளை அப்படிங்கிறாரு. ஒரு ஆளும் இல்லை. இன்னைக்கு பீகாரில் நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும். நல்லதே நடக்கட்டும், அது தேவைதானே. கள்ள ஓட்டிலே ஜெயிச்சு அப்படியே நாங்கள் எங்கள் பையன் பொய் சொல்லி நான் என் பேரன் அப்புறமா கொல்லி பேரன் அப்படியே ஒரு பட்டாளத்தையே வச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். லைனா அடுத்தடுத்து தமிழ்நாடே எங்களுக்கு சொந்தங்கிறாரு. நீ எந்த நாட்டுக்காரரு? தெலுங்கர். உங்களுக்கு முதல்ல ஓட்டு முறையானதா? எங்கே இருந்தாலும் வந்து ஓட்டு போடலாம். ஏன் இந்துக்காரனே வரலாம். அதுபோல் நீங்கள் என்ன ஆந்திராவிலேருந்து வரக்கூடாதா? நான் வரலாம், வந்தீங்க இருங்க, ஓகே. ஆனால் கள்ள ஓட்டை வச்சு அதிலேயே ஓட்டு வாங்கி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களே, அந்த அளவுக்கு தமிழன் என்ன இழிச்ச வயனா? இதுதான் மக்கள் கேட்குறாங்க. வணக்கம்.